Hi my dear friends and families, welcome to Craft Tamil channel. இன்னைக்கு வந்து நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த பெரிய பாக்ஸ் Kinetic sand தான் ரிவ்யூ பண்ணி பார்க்க போறோம். இதோட ரேட் பாத்தீங்கன்னா 160 ரூபாய். இதோட கலர் பாத்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ கலர்ல இருக்கு. இது வந்துட்டு 250 கிராம்னு நினைக்கிறேன். சரியா ஞாபகம் இல்ல, சொன்னாங்க தான் பட் மறந்துட்டேன். சரி இதுல எங்கனா எழுதி இருக்குமான்னு பார்த்தேன், பட் எங்கேயுமே அந்த மாதிரி அந்த கிராம் எழுதியே இல்ல. ஓகே, இப்போ இதை ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்துடலாம். இதில் வந்துட்டு மோல்டுமே இருந்துச்சு. மேலே ஓப்பன் பண்ணோன்னே மோல்டு தான் இருந்தது. ஒரு 5 மோல்டு கிட்ட இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் இந்த கவரில். இப்போ இந்த கவரையும் ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாம். இதில் இருந்த மோல்டு எல்லாமே வந்துட்டு சீ சைடு இருக்கும்ல, அந்த மாதிரி மோல்டாகவே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷெல் இருந்தது. அதே மாதிரி அந்த ஷெல் மாதிரியே கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் கிராப் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதில் கொஞ்சம் டெக்ஸ்சர்லாம் வச்சுருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சின்ன ஃபிஷ் மாதிரி ஒன்று, கொஞ்சம் குண்டாக இருக்கிற ஃபிஷ் மாதிரி ஒரு ஃபிஷ் இருந்துச்சு. அப்புறம் ஸ்டார் ஃபிஷ் இருந்துச்சு. இந்த ஸ்டார் ஃபிஷ்ஷில் டெக்ஸ்சர் எல்லாமே சூப்பராக இருந்தது. குட்டி குட்டியாக ரவுண்ட் ஷேப்பில் டெக்ஸ்சர் கொடுத்துருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னா எல்லோ கலரில் ஒரு டால்ஃபின் ஃபிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மோல்டு எல்லாத்துலேயும் ஒரு 3 கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஸ்கை ப்ளூ, பிங்க் அண்ட் எல்லோ கலர், இந்த மாதிரி 3 கலர் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இது எனக்கு சரியாக தெரியல, பட் எனக்கு என்ன தோணுதுன்னா கடல் குதிரைன்னு ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது. ஓகே, அதுதான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்துட்டு இந்த கடல் சம்மந்தப்பட்டது மாதிரியே இருந்தது. அதே மாதிரி அந்த சாண்டோட கலருமே ஸ்கை ப்ளூ கலரில் இருந்தது பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி ஃபினிஷிங் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த சாண்டை வந்து நம்ம வெளியே எடுத்து பார்க்கலாம். வெளியே எடுக்கிறதுக்கு முன்னாடி சும்மா கொஞ்சம் நேரம் கையில் எடுத்து விளையாண்டுட்டு இருந்தால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ இதை வெளியே எடுத்துக்கலாம். அவ்வளோ ஒரு சாஃப்டாகவும் அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாகவும் இருந்தது. சூப்பராக இருந்துச்சு கையில் தொடுறதுக்கே. ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஒரு கைனடிக் சாண்ட் ரிவ்யூ வந்து போட்டிருக்கேன். அதுலேயும் அதே மாதிரி தான் சொன்னேன். அதே மாதிரி தான் இருக்குது இதுவும். பட் இது நிறைய இருக்குது அப்படிங்கிறனால நம்ம ரொம்ப நேரம் விளையாட போகிறோம். டிஃப்ரெண்ட்டாக இதை வச்சு விளையாட போகிறோம். ஓகே, அதனால வந்துட்டு வீடியோ போக போக தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் டிஃப்ரெண்ட்டாக இதை வச்சு வெரைட்டிஸாக விளையாண்டு காமிச்சிருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா விளையாண்டு பாருங்கள். பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு அதை வெளியே எடுத்தோடனே ஒரு கேக் மாதிரி வந்துருச்சு. அது உள்ளக்குள்ளே இருந்தது. அந்த கேக் மாதிரி இருந்ததை ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு என்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் இருந்தது. அந்த ஸ்பூனை வச்சுட்டு எல்லாத்தையும் கட் பண்ணிகிட்ருக்கேன். கட் பண்ணும் போதே அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக இருக்குது. இருந்தாலும் நம்ம கையில் வச்சு விளையாடும் போது தான் அதோட சாட்டிஸ்ஃபைட் நம்மளுக்கு தெரியும். ரொம்ப நல்லா இருக்கிறது வந்துட்டு தெரியும். நம்ம மற்ற பொருள் வச்சு விளையாடுறத விட கையில் நம்ம வந்து புசுன்னு வச்சு விளையாடும் போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, அந்த மாதிரி பண்ணிட்டதுக்கப்புறம் கையில் வச்சு விளையாண்டுட்டு இருந்தேன். கையில் வச்சு ரொம்ப நேரமாக விளையாண்டுட்டு இருந்தேன் நான். ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா நான் ஒரு 5 மணிக்கு விளையாட ஸ்டார்ட் பண்ணேன். நான் கொஞ்சம் சீக்கிரமாக விளையாண்டுட்டு வீடியோவும் எடுத்துடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். பார்த்திங்கன்னா நான் 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 6:30 மணி வரையும் விளையாண்டுட்டு இருந்தேன். 1.5 மணி நேரமாக விளையாண்டுட்டு இருந்தேன். என்னால் வந்துட்டு இதை எடிட் பண்ணும்போது கூட கொஞ்சம் ஷார்ட்டாக எப்படியாச்சும் எடிட் பண்ணிடணுன்னு இவ்வளோ ஷார்ட்டாக பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே எனக்கு கட் பண்ணி போட முடியல. ஏன்னா அவ்வளோ நேரம் ஜாலியாக ரொம்ப நேரமாக விளையாண்டுட்டு இருந்தேன். சரி, அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னால் முடிஞ்ச அளவு சின்னதாக இந்த வீடியோ சுருக்கி வந்து போட்டிருக்கேன். ஓகேயா, ஏன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டாக நான் வந்து இந்த தடவை விளையாண்டு பார்த்துருக்கேன். இந்த சாண்ட் வந்து நிறைய இருந்துச்சு அப்படிங்கிறனால ரொம்ப நேரம் விளையாண்டுட்டு இருந்தேன். ஆல்ரெடி ஒரு சாண்ட் ரிவ்யூ போட்டேன்னு சொன்னால அது கொஞ்சம் தான் இருந்துச்சு. அதோட ரேட் வந்து 60 ரூபாய். கொஞ்சம் தான் இருந்துச்சு. அதில் வந்துட்டு எனக்கு என்ன பண்ணுறது என்ன விளையாடுறதுன்னு அவ்வளோ தெரியல. அது கொஞ்சம் இருந்தனால ஓகே, அதுவும் இருக்குது. பட் இது கொஞ்சம் நிறைய இருந்துச்சு அப்படிங்கிறனால சரி எப்படியோ நம்மளால் விளையாட முடியுமோ அப்படிலாம் விளையாண்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப நேரம் விளையாண்டுட்டு இருந்தேன். ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா ஒரு பால் மாதிரி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு கையில் எல்லாத்தையும் எடுத்து ஒரே கையில் நிற்க வைக்கலாம் அதை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கடைசி வரை என்னால் நிற்க வைக்கவே முடியல. அது அப்படியே உதிரியாக கொட்டி போயிடுது. கையில் நிற்கவே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தேன் கையில். அதுக்கப்புறம் நம்ம மோல்டு யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அவங்க கொடுத்துருக்காங்க ஒரு 6 மோல்டு கிட்ட கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த 6 மோல்டையும் வச்சு அதோட டெக்ஸ்சர்லாம் எப்படி வருது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஃபிஷ் மோல்டு இருந்துச்சுல, அதை வச்சு பண்ணி பார்த்தேன். அது வந்து நம்ம அப்படியே ப்ரெஸ் பண்ணுறதை விட அந்த கைனடிக் சாண்டை எடுத்து அந்த மோல்டுக்குள்ளே போட்டு விளையாடும் போது தான் நல்லாயிருக்கும் போல இருக்குது. அதாவது அந்த டெக்ஸ்சர் அப்படியே வரும் போல இருக்குது. அதனால அந்த ஃபிஷ் அந்த மாதிரி பண்ணேன். நெக்ஸ்ட் மோல்டெல்லாம் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த மோல்டுக்கு உள்ளே வந்துட்டு சாண்ட் எடுத்து உள்ளே போட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இது டெக்ஸ்சரோட நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த லைட்டாக நம்ம கை டச் பண்ணிட்டா கூட அதோட ஷேப் அப்படியே மாறி போயிடுது. அதனால் நம்ம கை டச் பண்ணாமல் இந்த மோல்டில் இருக்கிற எல்லா மோல்டுலேயும் நம்ம வந்துட்டு இந்த சாண்ட் வச்சுட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கை வச்சு விளையாண்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லா மோல்டுலேயும் கொஞ்சம் எடுத்து வச்சுட்ருக்கேன். அதுக்கப்புறம் டால்ஃபின் ஷேப் இருந்துச்சுல அந்த மோல்டில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொரு மோல்டுலையும் ஒவ்வொன்று எடுத்து வச்சு பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் வந்துட்டு இவங்க கொடுத்துருக்க மோல்டில் மட்டும்தான் நம்ம விளையாடணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிற நிறைய திங்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் கூட நம்ம வச்சு நிறைய விளையாடலாம். நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸும் நிறைய டிஃப்ரெண்ட்டான டைப்ஸ்லாம் வச்சுருப்போம். அதில் கூட விளையாடலாம். ஓகே, அதில் நான் விளையாண்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃபிஷ் ரெடி பண்ணியிருக்கேன். ஸ்டார் ஃபிஷ் பார்க்குறதுக்கு அந்த சின்ன டெக்ஸ்சர் இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த டெக்ஸ்சர் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. லைட்டாக நான் கை டச் அப் பண்ணிட்டேன். அது அப்படியே ஷேப்பே மாறி போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும்.
ஓகே, அடுத்து வந்து இந்த கிராப் மோல்டு இருக்குல்ல, அதுலேயும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது, அவ்வளோதான் நினைக்கிறேன். லாஸ்ட் ஒரே ஒரு அந்த ஷீஷல் மட்டும் இருக்குது, அதுலேயும் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இதுலேயும் எடுத்து வச்சாச்சு. இந்த மோல்டில் நான் எடுத்து வைக்கும் போதே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு பார்க்குறதுக்கு. ஏன்னா வந்து அது கையில் நம்ம எடுக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக கொட்டுது. இருந்தாலும் அதை எடுத்து எடுத்து நம்ம வச்சு அந்த மோல்டில் ப்ரெஸ் பண்ணி அதை வந்துட்டு அந்த மோல்டுலேருந்து அப்படியே எடுக்கிறோம்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா கைனடிக் சாண்டு அந்தளவு ஸ்மூத்தாகவும் நம்ம கையில் வச்சு விளையாடும் போது நல்லா சாஃப்டாகவும் இருக்குதுங்கிறனால குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருக்குமே பிடிக்கும் கண்டிப்பாக. இப்போ நான் வந்துட்டு பண்ணிட்டேன். இருந்தாலும் நிறைய எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு. ஏன்னா இது வந்து எப்படியும் ஒரு 250 கிராம் இருக்கும், நிறைய இருந்துச்சு. அதனால் திரும்பவும் என்ன பண்ணியிருக்கேன், எல்லா மோல்டும் எடுத்து திரும்பவும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு பண்ணிக்கிறேன். ஓகே, அப்படி பண்ணி கூட திரும்பவும் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. இந்த மோல்டெல்லாம் வச்சு ஏதாச்சும் பண்ணணும் இல்லையா, விளையாடணும்ல, அதனால இந்த மோல்டெல்லாம் வச்சு கொஞ்ச நேரம் நம்ம விளையாண்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஒவ்வொரு மோல்டுலேயும் ஒவ்வொரு பீசஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ ரெடி பண்ணி கூட இன்னும் கொஞ்சம் இருந்துச்சு, அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இதில் ரெடி பண்ணியாச்சு. சரி, இப்போ ரெடி பண்ணிட்டதுக்கப்புறம் தனியாக நம்ம கையில் அந்த ஒரு பீஸை மட்டும் கையில் தனியாக எடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து பார்த்தேன். அது எடுக்கிறதுக்குள்ளே அந்த ஷேப் எல்லாமே மாறி போயிட்டு அப்படியே உதிரி உதிரியாக கொட்டி போயிடுது. எனக்கு ஒரு தடவையாச்சும் இந்த ஷேப் அப்படியே எடுத்து கையில் வைக்கணும்னு ஆசை. பட் வந்துட்டு அதை எடுத்து வைக்க முடியாது. டேரெக்டாக நம்ம அந்த மோல்டுலேருந்து அப்படியே கையில் திருப்பி வச்சிட்டோன்னா வந்துடும். பட் இருந்தாலும் கீழேருந்து எப்படியாச்சும் அது உடையாமல் எடுத்துடணும்னு பார்த்தா ஒரு தடவை கூட என்னால் எடுக்க முடியல. நான் ஸ்டார்டிங்கில் ஒரு ரிவ்யூ போட்டிருந்தேன்ல, அதில் கூட அந்த மாதிரி நிறைய டைம் எடுத்து பார்த்தேன், அந்த மாதிரி எடுக்க முடியல. அந்தளவு வந்து சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் ரொம்ப ஈஸியாக வந்துட்டு உதிரி உதிரியாக கொட்டி போயிடுது. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம், சூப்பராக. ஓகே, இது நீங்கள் என் கையில் வச்சுருக்கும்போது பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ அந்த மோல்டுலேயும் விளாண்டு பார்த்தாச்சு. எல்லா மோல்டுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் பீஸ் ரெடி பண்ணி அதை வந்து ப்ரெஸ் பண்ணி விளாண்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், திரும்பவும் அந்த பக்கெட்லேயே அள்ளி போட்டுட்டு இந்த ஐஸ் க்யூப் மாதிரி இந்த ஐஸ் எல்லாம் வந்துட்டு அள்ளி அப்படியே வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறதுக்காக இதில் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால் என்கிட்ட இருந்த ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி அள்ளி பார்த்தேன். அள்ளி நம்ம ஐஸ்கிரீமில் இருக்கிற மாதிரி எடுத்து வச்சோன்னா நல்லா தான் இருக்கும் பார்க்க. எடுத்து என் கையில் வச்சு பார்த்துட்டு இருந்தேன். சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. மேலே வந்து புஷ்ஷுன்னு ரவுண்ட் ஷேப்லேயும் கீழே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக உதிரி மாதிரி கொட்டிகிட்டே இருந்துச்சு. இந்த மாதிரியும் நான் நிறைய பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து சின்ன ஸ்பூனாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா அது இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, நான் வந்துட்டு சின்ன ஸ்பூனில் தான் இந்த மாதிரி பண்ணி பார்த்துட்ருந்தேன். அந்த ஸ்பூனில் அள்ளி விளையாடுறதுக்கே அவ்வளோ ஆசையாக இருக்குது, நிறைய இருக்குது அப்படிங்கிறனால ரொம்ப சூப்பராக ஸ்மூத்தாக இருக்குது. ஓகே, இப்போ கொஞ்சம் பெரிய ஸ்பூனில் பண்ணலான்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்த குழி கரண்டி தூக்கிட்டு வந்துட்டேன். அந்த கரண்டியில் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தேன். அதுவுமே வேறு லெவலாக இருந்தது. அதை வந்து கவுத்தி போடும்போது நல்லா பெருசாக இருந்துச்சு மேலே பார்க்குறதுக்கு. பாருங்களேன், உங்களுக்கு தெரியும். உண்மையாக அந்த ஐஸ்க்கு மேலே க்ரீம் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த கோன் ஐஸ்க்கு மேலெலாம் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நான் ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தேன்னா சாரி, ஏதாச்சும் வளரி இருந்தேன்னா எனக்கு தெரியல. அது பேர் அதுக்கு மேலே வைக்கிறதோட அந்த பேர் தெரியல. நான் அந்த மாதிரி ஒரு மெத்தடுக்கு தான் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறேன். ஓகே, அந்த மாதிரி எடுத்து கையில் வச்சு விளாண்டுட்டு இருந்தேன். அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ என்ன பண்ணுறேன், அதே மாதிரி திரும்பவும் கவுத்திட்டு அதுக்கு மேலே அதோட தலையில் தட்டுன்னு தட்டிகிட்டு இருந்தேன். நல்லா நம்ம ப்ரெஸ் பண்ணி தட்டும் போது என்ன ஆகுதுன்னா, சென்டரில் நிறைய இருக்கும் போது உடைய மாட்டேங்குது அவ்வளோ சீக்கிரம். கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா ஈஸியாக உடஞ்சிருது. ஓகேயா, இப்போ என்ன பண்ணுறேன்னா அதுக்கு உள்ளுக்குள்ளே அள்ளி போட்டுட்ருக்கேன். அதுவே அவ்வளோ நல்லா இருக்குங்க விளையாடுறதுக்கு. நீங்கள் கூட விளையாண்டு பாருங்கள். அது உள்ளுக்குள்ளே நம்ம அந்த ஸ்பூன் வச்சு விளையாடுறதுக்கு கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கையில் திரும்பவும் அந்த ஸ்பூன்லேருந்து அள்ளி கவுத்திட்டு என்ன பண்ணுறேன், கட் பண்ணி பார்த்தேன் இந்த மாதிரி அதே ஸ்பூனில். அதுவுமே நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப நேரமாக அந்த ஸ்பூனு அதுக்கப்புறம் சாண்டு அப்புறம் அந்த பக்கெட்டில் இருந்துச்சு, அதை வச்சே ரொம்ப நேரமாக விளாண்டுட்டு இருந்தேன். அதுவுமே ரொம்ப நல்லா இருக்குது. அது கொட்டுதில்ல, அந்த கொட்டுற சீன் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. ஓகே, இப்போ இது கொஞ்சம் ஜூமாக பாருங்கள், அது ஆட்டோமேட்டிக்காக கொட்டுறது உங்களுக்கு தெரியும் இல்லையா, செம்மையாக இருக்குல்ல. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸ்பூனில் விளையாண்டு முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருந்துச்சு. இது வந்து 6 பாக்ஸஸ் அப்படியே சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன் சில கிராஃப்ட் திங்ஸ் எல்லாம். அதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த கைனடிக் சாண்ட் வச்சு ஏதாச்சும் விளையாண்டு பார்க்கலான்னு இதை எடுத்திருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், அந்த சாண்ட் எடுத்து அந்த பாக்ஸ்குள்ளே ஃபுல்லாக ரொப்பிக்கிறேன். இந்த மாதிரி போட்டுட்டு அந்த சாண்ட் வந்து பத்தலை, அந்த பாக்ஸ் ஃபுல்லாக பத்தலை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ 6 பீசஸ், அந்த 6 பாக்ஸஸ் இருக்குது அதுக்குள்ளே. அந்த 6 பாக்ஸஸ்லேயும் கொஞ்சம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி போட்டுட்டு அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு கிடைக்கணும். அதை அப்படியே நம்ம திருப்பி போட போகிறோம். இதுவும் ஒரு மோல்டு மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஷேப் கிடைக்கணும். இப்போ இதை அப்படியே திருப்பி போட்டுட்டு நம்ம வெளியே எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் வெளியே எடுத்துட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன 6 பீசஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த பீசஸை ஒன்றாச்சும் கையில் எப்படியாச்சும் தூக்கி பார்க்கலான்னு தூக்கி பார்த்தேன். அது கண்டிப்பாக வேலைக்காகாது, எப்படி தூக்குனாலும் உடஞ்சிருது. அதனால் இந்த மாதிரி உடஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பீஸெல்லாம் என்ன பண்ண போகிறேன், சின்னதாக கத்தி யூஸ் பண்ணி கட் பண்ணலான்னு சொல்லி கட் பண்ணிட்டு இருந்தேன். கட் பண்ணும் போதும் சூப்பராக இருந்துச்சு. அது கட் ஆகுது இல்லையா, அந்த சீன் செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு.
நான் கொஞ்சம் ஜூமாக காட்டுறேன் இப்போ உங்களுக்கு. ஓகே, இதுக்கு ஒரு 2-3 மட்டும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜூமாக காட்டுறேன். இப்போ பாருங்கள், அது கட்டாகி தனியாக விழுகிறது வந்து சூப்பராக இருக்குது. கத்தி இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும். என்னோடய கத்தி கொஞ்சம் சின்னதாக இருக்குது, அதனால அப்படி இருக்குது. நான் ரொம்ப நேரம் தெரியாமல் இந்த கத்தி வச்சு கட் பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் பெருசாக பிளாஸ்டிக் கத்தி இருந்துச்சுன்னா எடுத்து நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். தனித்தனி பீஸாக அது கட் ஆகும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் ஸ்பூன் வச்சு கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்தேன். ஓகே, இதுக்கப்புறம் பண்ண போகிறது கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் பாருங்கள். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு பிளாஸ்டிக் வாட்டர் கேனில் வந்துட்டு பாதி பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பீஸ்க்குள்ளே கைனெட்டிக் ஸ்டாண்டை போட்டுற போகிறோம். போட்டுட்டு அதை அப்படியே கவுத்தி போட்டுக்கலாம். அதை கவுத்தி போட்டுட்டு அப்படியே நம்ம எடுக்கும் போது என்ன ஆகும்னா, அந்த பிளாஸ்டிக் வாட்டர் கேன் பாட்டில் எப்படி இருக்கோ அதே ஷேப்பில் நம்மளுக்கு ஸ்டாண்டு கிடைக்கும். ஓகே, இப்போ நான் கவுத்தி போட்டு எடுத்துகிட்டு காமிக்கிறேன். அந்த மாதிரி கிடைச்ச ஸ்டாண்டுக்கு மேலே நம்ம ஒரு சின்ன ஸ்பூன் பார்த்தோம்ல, அந்த ஸ்பூன் வச்சுட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ண போகிறோம். அதை ப்ரெஸ் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி விழுகிறது பார்க்குறது எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த மாதிரி. அது அந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணது அந்த ஸ்பூன் வச்சுட்டு சூப்பராக இருந்துச்சு. அந்த விழுகும் போது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால் என்ன பண்ண, திரும்பவும் அந்த மாதிரி நிறைய தடவை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 தடவை அந்த சாண்டில் எவ்வளோ வருதோ அவ்வளோ தடவை நான் இந்த மாதிரி பண்ணிவிட்டு திரும்பவும் அதே மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி கொஞ்சம் பெருசாக பண்ணாலும் நல்லாயிருக்குன்னு யோசித்தேன். அதனால் இந்த மாதிரி பெருசாகவும் நான் பண்ணியிருப்பேன். அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி குட்டியாக பண்ணுறது எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த மாதிரி விளையாண்டுட்டு இருந்தது. ஓகே, செமையாக இருக்குல்ல இந்த மாதிரி விளையாடும் போது. நெக்ஸ்ட்டு அதே வாட்டர் கேனில் கீழே ஒரு பார்ட் இருக்கும்ல, அந்த பீஸ் எடுத்துக்கிட்டேன். அந்த பீஸ்லேயும் என்ன பண்ணலாம், கைனெட்டிக் ஸ்டாண்ட் வச்சுட்டு அதே மாதிரி ஷேப் வருதா அப்படின்னு சொல்லிட்டு கவுத்தி பார்த்தேன். கைனெட்டிக் ஸ்டாண்டை உள்ளே வச்சுட்டு அதே மாதிரி ஷேப் வருதான்னு சொல்லிட்டு திருப்பி எடுத்து பார்த்தேன். பட் அந்த மாதிரி ஷேப் வந்துட்டு இதில் வரல. என்னன்னு தெரியல எனக்கு. நானும் தட்டி பார்த்தேன், வரல. இது எப்படி வந்துச்சுன்னா அப்படியே உதிரி உதிரியாக கொட்டிடுச்சு. கொட்டுற சீனுமே பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, இதுவுமே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கூட நம்ம விளையாண்டு பார்க்கலாம். ஓகே, கையில் எடுத்து கொட்டுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் வாட்டர் கேனில் கொட்டும் போதும் அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. நான் ஒரு 2 தடவை ட்ரை பண்ணேன், 2 தடவையும் வரல. அதனால் நான் இந்த மாதிரி கொட்டியாக விளாண்டுட்டேன். அது இந்த கொட்டுற சீன் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறனால அந்த மாதிரி விளாண்டேன். நெக்ஸ்ட்டு திரும்பவும் அந்த கேனோட மேல் சைடு இருக்கும்ல, அதில் வந்துட்டு திரும்பவும் இதே மாதிரி பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே கட் பண்ணி பார்த்தேன். இப்படியே நீளமாக கட் பண்ணி பார்த்தேன். அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. ஓகே, இது எப்படி இருக்குன்றதையும் எனக்கு சொல்லுங்கள். இதுவுமே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு விளாண்டுட்டு இருக்கிறதுக்கு. ஓகேயா, இந்த மாதிரியும் நிறைய தடவை செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கிளாஸ் கண்டிப்பாக எல்லோரும் வீட்லேயும் இருக்கும். இந்த கிளாஸ் வச்சுட்டும் நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்க போகிறோம். இதெல்லாமே ஒரு மோல்டு மாதிரி தான். மோல்டு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு கூட மோல்டு ரெடி பண்ணிக்கலாம்னு சொன்னால அது இதுதான். இந்த மாதிரி கிளாஸு, டம்ளர், அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க ஏதாச்சும் சின்ன சின்ன பாத்திரம் அதெல்லாம் வச்சு கூட நீங்கள் கவுத்தி போட்டுட்டு விளாண்டுட்டு இருக்கலாம். ஓகே, இதுவுமே வந்து கட் பண்ணி பார்த்தேன். இதுவுமே நல்லா இருந்துச்சு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் தான் தோணுச்சு, இதே மாதிரி கிளாஸில் வந்துட்டு அந்த மாதிரி ஷேப் எடுத்துகிட்டு பெரிய கரண்டி இருக்குல்ல நம்மக்கிட்ட, குழி கரண்டி, அந்த கரண்டியை வச்சுட்டு மேலே ப்ரெஸ் பண்ணால் எப்படி இருக்கும், செமையாக இருக்கும்னு யோசித்தேன். அதே மாதிரி செஞ்சும் பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. நான் நினச்ச மாதிரியே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது அப்படியே நம்ம ப்ரெஸ் பண்ண இடம் என்னதுன்னா அப்படியே சென்டரில் குழி மாதிரி நின்றுட்டு இருந்துச்சு. ஓகே, இந்த மாதிரி கிளாஸில் விளாண்டோம் இல்லையா, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால் திரும்பவும் ஒரு தடவை விளாட்லான்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த கிளாஸை வச்சு அப்படியே திருப்பி போட்டுட்டு அதே மாதிரி குழிக்கரண்டி வச்சு அழுத்தி பார்த்தேன். செமையாக இருந்துச்சு. நான் வந்து நிறைய டைம் விளாண்டேன். பட் உங்ககிட்ட ஒரு 2-3 தடவை தான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய பவுல் ஒன்று எடுத்திருக்கேன். அந்த பவுல்லையும் கொஞ்சம் சாண்ட் போட்டுக்கிறேன். சாண்ட் போட்டுட்டு அதையும் திருப்பி போட்டுக்கலாம். ஓகே, இது வந்து நல்லா பெருசாக கிடச்சிச்சு. அந்த பவுலுக்கு ஏற்ற மாதிரி நல்லா பெருசாக ஃபுல் ஸ்டாண்டையுமே போட்டுட்டேன். நல்லா பெருசாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு, உங்களுக்கு தெரியும். இப்போ இதை வந்து நம்ம கேக் மாதிரி கட் பண்ண போகிறோம். ஓகே, அதுவும் அந்த கத்தி யூஸ் பண்ணி தான் கட் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுற கத்தி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீளம் இல்லாமல் இருக்குது. அதனால் வந்து கட் பண்ணும்போது ஃபுல்லாக கட் பண்ண முடியல. பட் இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. நீங்கள் கொஞ்சம் நீளமாக இருக்கிற கத்தி வச்சு கட் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், ஒரு லாங் சைஸ் ஸ்கேல் எடுத்து கட் பண்ணி பார்த்தேன். அது கரெக்டாக ஃபுல்லாக கட் பண்ணிச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஓகேயா, பிளாஸ்டிக் கத்தி மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி பெரிய பவுலில் நம்ம திருப்பி போட்டு அந்த பெருசாக வர்ற பீஸை வந்து அந்த குழிக்கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணி பார்த்தேன். இதுவுமே நல்லா தான் இருந்தது. பட் அந்த சின்னதாக பண்ணது அளவு இல்லை. பட் இது சூப்பராக தான் இருந்துச்சு. பாருங்கள், அப்படியே வந்துட்டு ஃபுல்லாக வெளி சைடு பிரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சைடில் அப்படியே அந்த குழிக்கரண்டி வச்சு கட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே, நம்மகிட்ட இருக்க திங்ஸை வந்து நம்ம எப்படி வேணால் விளாட்லாம். நம்மளோட சாண்டு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி விளாட்லாம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன பவுல்ஸ்லாம் எங்கிட்ட இருந்துச்சு. கொஞ்சம் பிளாஸ்டிக் பவுல்ஸ் கொஞ்சம் வச்சுருப்பேன். அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஷேப்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் அதையும் வச்சு கொஞ்சம் கொஞ்சம் ஷேப் ரெடி பண்ணி விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவுல்ஸ்லாம் வச்சு கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்தேன். ஒரு 4 பீஸ் கிட்ட அந்த பவுல் வச்சு ரெடி பண்ணேன்னு நினைக்கிறேன். 3 பீஸ் கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பீஸ் வந்து வச்சு பார்த்துட்டு கட் பண்ணி பார்த்தேன். அதுவுமே நல்லா தான் இருந்தது. ஏன்னா அதுக்கு மேலே நான் வச்சேன்னா அது ஆட்டோமேட்டிக்காக விழுக ஆரம்பிச்சிடும். அதனால் வச்சுட்டு நானே ஒரு ஓரத்துலேருந்து அதை அப்படியே கட் பண்ணி விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
ஓகே, இது வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணி நான் கட் பண்ணுறேன். நம்ம கையில் பண்ணால் கூட நல்லா தான் இருக்கும் விளையாடுறதுக்கு. நான் ஸ்கேல் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, இதுவும் விளையாண்டாச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொரு பவுல் என்கிட்ட இருந்தது. இது வந்து லீஃப் மாடலில் இருக்கும். இதை வச்சு பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பண்ணேன். அதே மாடலில் வந்து அந்த சாண்ட் வந்துச்சு. அதே மாதிரி பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு அதையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டேன். ஓகே, இந்த மாதிரி நம்மக்கிட்ட என்னென்ன திங்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அதெல்லாம் எடுத்து வச்சு ரொம்ப நேரம் விளையாண்டுட்டுருக்கலாம். சாண்டை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் விளையாடணும் அப்படி தான் விளையாடணும்னு இல்லை. நம்மக்கிட்ட இருக்கிற திங்ஸை வச்சுட்டு நல்லா நம்ம ரெடி பண்ணி விளையாண்டுகிட்டே இருக்கலாம். ஒரு கேக் மாதிரி பண்ணலாம், ஐஸ்கிரீம் அந்த க்ரீம் மாதிரி பண்ணலாம், சின்ன சின்ன பவுலில் வச்சு அதோட லேயர் மாதிரி பண்ணிவிட்டு லேயர் கேக் மாதிரி கட் பண்ணலாம். நிறைய டிசைனில் நிறைய நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ இந்த சாண்ட் வச்சு லாஸ்ட்டாக நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த சாண்டோட மாடலே எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு சீயோட மாடலில் தான். அதோட கலராக இருக்கட்டும், அதோட மோல்டு கொடுத்துருந்தாங்களா, அந்த மோல்டாக இருக்கட்டும், அது எல்லாமே ஒரு சீயோட மாடலில் இருந்துச்சு. அதனால் குட்டியாக ஒரு சி மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாண்ட் எடுத்து அப்படியே ஒரு சி மாதிரி சும்மா நடுவில் வச்சுட்டு அதை சுற்றியுமே அவங்க கொடுத்துருந்த மோல்டு வச்சுட்டு அந்த ஃபிஷ்ஷஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் இந்த மாதிரி வச்சுட்டதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்காக என்கிட்ட கொஞ்சம் கலர் கூழாங்கல் கொஞ்சம் இருந்துச்சு. அந்த கல் எல்லாத்தையும் அதை சுற்றி வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு ஒரு சின்ன தண்ணி அதை சுற்றி வந்துட்டு சின்ன சின்ன ஃபிஷ்ஷஸ்ஸு, ஸ்டார் ஃபிஷ்ஷு, அந்த ஷெல்லு இதெல்லாம் இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. இந்த சாண்ட் வச்சு விளையாடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப ஆசையாக இருக்குது. இது வந்து இந்த மாதிரி சாண்ட் உங்ககிட்ட இல்லைனா நான் வீட்லேயே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். அதை பார்த்து செஞ்சு பாருங்கள். பட் அதுக்கும் இதுக்கும் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்னா, இது நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். பட் அதில் வந்து அந்தளவு ஒரு ஸ்மூத்னஸ் கிடைக்காது. பட் அதே மாதிரி டெக்ஸ்சர் எல்லாமே வந்து அதே மாதிரி இருந்துச்சு. ஹோம்மேடாக எப்படி கைனெட்டிக் சாண்ட் செய்கிறது அப்படிங்கிற வீடியோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் பாய்.